அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கொய்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கொய்துடைய டினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 950 ரூபாய் 48% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 69% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல கூகுள் ரேட்டை பார்த்தாலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 958 ரூபாய் 26% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 283 ரூபாய் 37% உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 955 ரூபாய் 10% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 282 ரூபாயாக உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 958 ரூபாய் 2% உள்ளது. இந்தியாவுக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 282 ரூபாய் 10% உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் காலையில் 10 மணிலேருந்து மதியம் 2:30 மணி வரைக்கும், 7:30 நைட்லேருந்து 11 மணி வரைக்கும் இருப்பாங்க. 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களையும் தெரிந்து கொள்ளுங்கள். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 958 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 75% உள்ளது. இது ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கேபிஇ எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கு ஒரு தினாரின் மதிப்பு 956 ரூபாய் வழங்குறாங்க. இந்தியாவுக்கு 281 ரூபாய் 90% வழங்குறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். மறக்காமல் இந்த விடயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் எக்ஸ்சேஞ்சுகள்லேருந்து வெளியாகிறதுக்கு முன்னாடி பணம் அனுப்பிட்டீங்கன்னா பற்றுச்சீட்டில் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்கான்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், கேபிஇ, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 900 ஃபில்ஸ், அதே போல் 750 ஃபில்ஸ் போன்ற கட்டணங்களை அறவிடுவாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ஃபில்ஸ் 350 ஃபில்ஸ் போன்ற லாபம் இருக்குது இந்த கட்டணத்திலேயே. அதே போல தான் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், யூஜே, இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுவாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 ஃபில்ஸ் லாபம் இருக்குது. ஏன்னா மற்ற சில எக்ஸ்சேஞ்சுகள் அல்முல்லா, அல்முசைனி போன்ற எக்ஸ்சேஞ்சுகள்லாம் அவங்க ரெகுலரான காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 1.25 தினார், ஒரு தினார் 250 ஃபில்ஸ் தான் தொடர்ந்துமே அறவிடுவாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இதில் 250 ஃபில்ஸ் லாபம் இருக்குது. முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை அனுப்புங்க. எந்த எக்ஸ்சேஞ்சில் நல்ல ரேட் கொடுக்குறாங்கன்றதை மறக்காம கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 818 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 454 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 676 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 29 தினார் 90 ஃபில்ஸ். தங்க விலையும் படிப்படியாக அதிகரிச்சுட்டே வருது. இந்த நாட்களில் தங்கம் விலை கொடுத்து வாங்குறவங்க வாங்கிக் கொள்ளுங்க. மாஷா அல்லாஹ் தபாரக்கர் ரஹ்மான். விடுதலை, நிம்மதி, பெரும் மூச்சு. இதோ எதிர்வரும் 15ஆம் திகதி இன்னும் 4 நாட்களில் நிம்மதியாக வீடு போய் சேரலாம். ஓட்டுநர்களுக்கான மிக முக்கியமான அறிவுறுத்தல் நேற்றும் போட்டிருந்தேன். நிறைய பேருக்கு பார்க்க கிடைச்சிருக்காது, இன்றைக்கும் கொண்டாந்துருக்காங்க. முக்கியமாக பாருங்கள். அதே மாதிரி யார் சொன்னாலும் இந்த தவறை மட்டும் பண்ணிடாதீங்க. ஃபோக் அதிகரிக்கும், வெதர் வார்னிங்,
குவைத் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பின் உச்சத்தை பாராட்டினார் குவைத்துடைய மன்னர். அதே போல இதோ கரிஃபாய், அதே மாதிரி ஜமியா, பல கடைகளில் மிகப்பெரிய வஞ்சகம் நடக்குது. போட்டிருக்கிறது ஒரு வேலை, பில்லில் வருது இன்னொரு வேலை. திருட்டு பயலுவ. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இதோ புனித ரமதான் மாதத்தின் 11வது நோன்பை அடியெடுத்து வைத்துள்ளோம். மாஷா அல்லாஹ், எவ்வளோ வேகமாக நகர்ந்து போகுதுன்னு பாருங்கள். நாட்கள் 4:44 ஷஹருடைய நேரமாக இருக்குது. அதே மாதிரி இஃப்தாருடைய நேரமாக 5:54 உள்ளது. இதோ மறுபடியும் குவைத்தில் 14 செல்சியஸ் டிகிரிக்கு வெப்பம் குறைவடையுது. சில நாட்களில், இனி வரும் நாட்களில் கொஞ்சம் பனிமூட்டம் அதிகமாக இருக்கும். ஃபோக் வார்னிங் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல தான் இனி வரும் நாட்களில் மறுபடியும் மழைக்கான சூழல் ஆரம்பமாகும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இந்த மாதத்துக்குள்ள, ரமதான் மாதம் முடிகிறதுக்குள்ள 2-3 தடவையாவது மழை பெய்யலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக எதிர்வரும் சனிக்கிழமை தூசியுடன் கூடிய காற்று இருக்கும். அதோடு சேர்த்து மழையும் வாரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் வானிலை அவதான மையம் எச்சரிச்சிருக்கிறாங்க. அதே போல் வானிலை ஆய்வாளர் பெதரல் அமீரா தெரிவிப்பதாவது, இனி வரும் நாட்கள், அதாவது இந்த நோன்பு முடியும் சூழலில் நீங்கள் ஆடைகளை, இந்த ஜாக்கெட் போடுறது, இந்த மாதிரி விடயங்கள்லேருந்து தவிர்த்து கொள்ளலாம். அதே போல் மிக முக்கியமான தகவலும் இருக்குது. வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். அரபி தெரிஞ்சவங்க இவர் சொல்கிற சில இன்ஸ்ட்ரக்ஷனையும் கேளுங்க. مع اقتراب الشمس من خط الاستواء السماوي واقترابنا من الربيع فعليا وفلكيا، وبالتالي راح تكون الأجواء حارة بالنهار وفيها اعتدال ليلا، ويزيد تكثيف الغيوم والرطوبة الجنوبية، وندخل في موسم سبق السريات وهي أجواء الربيع المتقلبة، ونتوقع شدة بالرياح والعواصف الجوية في هذا الموسم مع الرياح المتقلبة. فنتوقع في أي لحظة تشكل الغيوم ونشاط في الرياح السطحية مثيرة للغبار، وأمطار قد تصل إلى الغزيرة. راح تستمر معانا بإذن الله تعالى حتى منتصف شهر أبريل القادم. راح تكون الأجواء غير مستقرة حتى ذلك الوقت، والأجواء تكون متقلبة في الحرارة. وأيضا نشهد الفصول الأربعة في يوم واحد، في تقلب في درجات الحرارة بين المنخفضة والمرتفعة والرطبة والرياح النشطة المثيرة للغبار والأمطار. فتكون أجواء غير مستقرة، وهي أجواء الربيع المقبلين عليه بإذن الله تعالى. சவுதி அரேபியாவில் நேற்றைய தினம் சல்வா பகுதி, கத்தார் போர்டர் 4.1 ரிக்டர் அளவிலான பூகம்பம் பதிவாகியுள்ளது. குவைத்துடைய இரத்த வங்கி பி மற்றும் ஓ இரத்த வகை தேவைப்பாடு இருப்பதாக தெரிவித்திருக்கிறாங்க. பிளட் டொனேஷன் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கிறவங்க ஜப்ரியா பிளட் பேங்கில் போய் நீங்களும் முடிந்தால் உங்களுடைய இரத்த தானத்தை பண்ண முடியும். குவைத்துடைய அதிமேதக அமீர் ஷேக் மெஷால் அஹமத் அல் ஜாபர் அல் சபா ஹவிதவுல்லாஹ் வரா ஆயுத படைகள் மற்றும் நாட்டின் தலைவர்கள், பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தன்னுடைய கௌரவத்தையும் மரியாதையும் தெரிவித்துள்ளார். إخواني، إننا لنفخر ونعتز بقواتنا المسلحة الكويتية عادة، وقوات لا سيما منتسبي وزارة الدفاع والجيش الكويتي الأبي، الدرع الحصين في حفظ استقلال واستقرار وأمن وأمان وطننا العزيز. فتحية إجلال وسلام
لمن يحملون أسمى رسالة ويتحملون على عاتقهم مسؤوليات جسام. ونؤكد في هذا المقام حرصنا على تعزيز كفاءة وقدرات قواتنا المسلحة وتمكينها من القيام بواجبها المقدس في حماية الوطن والدفاع عنه برا وبحرا وجوا، وستظل دائما في طليعة أولوياتنا، فدعمنا مستمر لكل ما من شأنه تطوير قدراتها وإمكاناتها وجاهزيتها مع مواكبة التطور في مجال التسليح والتجهيز العسكري وفقا لأعلى المعايير التكنولوجية. இதோ நிம்மதியா வீடு போறதுக்கு தயாராக இருக்கிறீங்களா? உள்துறை அமைச்சகம் மற்றும் குவைத்துடைய முனிசிபாலிட்டியின் அதிரடி உத்தரவு எதிர்வரும் 15ஆம் திகதியுடன் நிறைவடைகின்றது கூடாரத்தின் சாபக்கேடு. ஒவ்வொரு நாளும் இந்த கூடாரத்தில் போய் மக்கள் பட்ட பாடு என்ன, உயிரை விட்டது என்ன, எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சிட்டாங்க. இதோ எதிர்வரும் 15ஆம் திகதி ஒட்டுமொத்தமாக கூடாரம் எல்லாம் அகற்றப்படணும், எல்லாரும் வீட்டுக்கு போயிடணும் பேக்கப் பண்ணிட்டு அப்படின்னு குவைத்துறை முனிசிபாலிட்டி உத்தரவிட்டிருக்கிறாங்க. எதிர்வரும் சனிக்கிழமையோட கம்ப்ளீட். அதுக்கப்புறமா யார் இருந்தாலும் உடனடியாக ஜேசிபியை கொண்டாந்து கூடாரத்தை எல்லாம் தகர்த்து எறிந்திடுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த கூடாரத்திலிருந்து ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த பல சகோதர சகோதரிகளுக்கு விடுதலை விடுதலை விடுதலை. பல பேர் இந்த கூடார வாழ்க்கையில் வெறுத்து போயிருக்கிறாங்க. ஏன்னா ஒழுங்காக ஒரு தூக்கம் இல்லை, குளியல் இல்லை, சாப்பாடு டைமுக்கு இல்லை, உட்கார்றதுக்கு ஒரு இடம் இல்லை. இந்த மாதிரி பல கஷ்டங்கள் அனுபவித்தவங்க. அதே மாதிரி ஒரு சிலர் இந்த வருடமும் கூட பலருமே உயிரையும் விட்டுட்டாங்க. இந்த ஃபஹம் போட்டுட்டு தூங்கினதால் மூச்சு அடைச்சு எத்தனையோ பேர் இந்திய இலங்கை சகோதரர்கள் உட்பட பிலிப்பீன் நேபாள் உட்பட பலருமே உயிரிழந்திருந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் இது எப்படியோ 15ஆம் திகதியுடன் இந்த கஷ்டத்துக்கு விடிவு காலம். மக்களே இதோ தயாராக இருங்க, இனிமே வீட்டுக்கு போகிறதுக்கு கூடாரத்தில் இருந்து. அதே மாதிரி யார் சொன்னாலும் இந்த தவறை மட்டும் பண்ணிடாதீங்க. எந்த தவறுன்னு பார்க்குறீங்களா? இப்போ இந்த கூடாரங்கள்லேருந்து நிறைய பேர் இப்போ விட்டோ பண்ணுவீங்க, கூடாரங்கள்லேருந்து வெளியாகி போவீங்க. அப்படி போகும்போது கூடாரத்தில் நிறைய குப்பை குளங்கள், நீங்கள் உபயோகிக்காத பொருட்கள், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா கஃபில் சொல்லுவாங்க, அந்த வெட்ட வெளியில் இந்த பாலவன ஓரத்தில் எங்கேயாவது கொட்டி விட்டுருங்க அப்படின்னு. தயவு செய்து இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. சரியாக குப்பை டஸ்ட்பின் எங்கே இருக்கோ அதை பார்த்து, அந்த பெரிய பெரிய கண்டெய்னர் மாதிரி டஸ்ட்பின் இருக்கும் இல்லையா, அதில் சரி போடுங்க. ஆனால் தயவு செய்து இந்த மாதிரி பப்ளிக்காக எங்கேயாவது தெருவோரங்களில் போடும்போது சுற்றுச்சூழல் அதிகார சபையோ அல்லது குவைத்துடைய முனிசிபாலிட்டியோ உங்களை பிடிச்சாங்கன்னா 500லேருந்து 5000 தினார் வரைக்கும் உங்களுடைய பத்தாக மதனியாவுக்கு ஃபைன் போடுவாங்க. அதை கட்டி முடியும் வரைக்கும் இந்த நாட்டை விட்டு கூட போக முடியாது மம்னு சாப்பர். அதால் தயவு செய்து கவனம். இந்த மாதிரி வெட்டை வெளிகளில் பாலைவனங்களில் கொண்டு போய் குப்பைகளை மட்டும் கொட்டிடாதீங்க. இதோ ஜமியாக்களில் நடக்கக்கூடிய ஊழல்கள். இதோ ஒரு ஜமியாவில் பாருங்கள், போட்டிருக்கிறது பில்லில் எவ்வளோ போட்டிருக்குது, 895 ஃபில்ஸ் கம்ப்யூட்டரில் போட்டிருக்காங்க. ஆனால் அங்கே லேபிளில் எவ்வளோ ஒட்டி வச்சுருக்காங்க, வெறும் 695 ஃபில்ஸ். 200 ஃபில்ஸுக்கு மேலே பார்க்கும்போது கம்மியான விலை தான் இருக்குது. ஆனால் அங்கே போய் பில்லில் செக் பண்ணினா ரேட்டு வேறு. திருட்டு பயலும். ரொம்ப கவனமாக இருங்க. ஜமியாக்கள் எப்போயுமே பொருட்கள் வாங்கினா பில்லையும் சேர்த்து செக் பண்ணி பாருங்கள், ரேட்டு ரெண்டுமே சரியாக இருக்காங்க. அதே மாதிரி இந்த கெரஃபோரா அந்த ஜெமியோவில் பார்த்தீங்கன்னா ட்ரொலி தள்ளுறதுக்குன்னு 2 தினார் யாருக்குமே தெரியாமல் சார்ஜஸ் பண்ணுறானுங்க. இந்த மாதிரி பல ஊழல்கள் நடக்குது. தயவு செய்து கவனம். ஜமியாக்களில் போனால் பொருட்களையும் பில்லையும் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. تنوه بالنسبة حق المشتريات في كارفور اللي يحاول يشتري من كارفور هالأيام طالعين طلعة جديدة اللي هو توصيل عربانة، عارف شلون يسمونه الفاليت سكارت. هذه يضيفونها عليك وانت ما تحس، يعني وانت قاعد تحاسب ما تحس فيها كلش. يضيفونها عليك انه شنو يسوي لك توصيل عربة، عارفين شلون؟ ايه فاد انتبهوا حق هالسالفة هذه، لأن قاعد يبوقون عن طريق
إضافة العربة توصيل مال العربة اللي هو شنو؟ إنه يطلع وياك واحد يوصل لك العربة للسيارة. هذه قاعد ياخذون عليه 2.5 دينار بدون رقابة بدون أي شيء من وزارة التجارة. تحياتي، واللي عنده أحد بوزارة التجارة يحاول يوصل له هالمعلومة. ولكم جزيل. شو بابا هذا في 695 فينيش كمبيوتر يجي رجال علين وكنسل رقم هذا نفر كنسل صورة يجي 895 يعني 200 فينيش يعني فرق موجود ويسه حساب نفس هذا. عليكم ورحمة الله. நேற்றைய தினம் இந்த டிக்டாக் பைத்தியங்கள் சம்மந்தமான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோவோட மிக முக்கியமான வீடியோ ஒன்று அட்டாச் பண்ணியிருந்தேன். நிறைய பேருக்கு அது பார்க்க கிடைக்கலன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அந்த வீடியோவை கொண்டு வந்திருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டுநர்கள், இந்த நாட்டுக்கு புதிதாக வரக்கூடிய ஓட்டுநர்களுக்கு நிறைய கஃபீல்கள் சொல்லக்கூடிய ஒன்று. லைசன்ஸா? அது இல்லாட்டி பரவாயில்ல, தாராளமாக ஓட்டு, நான் இருக்கிறேன், அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஓட்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் பிடிப்பட்டிங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? லைஃபே காலி. அது சம்பந்தமான வீடியோ நேற்றைய கட்ட நான் திருப்பியும் போடுறேன் பாருங்கள். 3 மாதம் சிறை தண்டனை, 150 300 தினார் வரைக்கும் அபராதம். சாதாரணமான அபராதம் 75 தினார். யாருக்கு? ஓட்டுநர்களே, இந்த நாட்டுக்கு புதிதாக நீங்கள் தொழிலுக்காக வந்திருக்கிறீங்களா? ஓட்டுநர் வேலைக்காக வந்திருக்கீங்களா? உங்களுக்கு இன்னுமே டிரைவிங் லைசன்ஸ் உங்களோட வீட்டிலேருந்து கஃபீல் எடுத்து கொடுக்கலையா? இல்லை 1-2 தடவை ஃபெயில் ஆகி இருக்கிறீங்க, டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து தரமாட்டேன் அப்படின்னு கஃபீல் சொல்லிட்டு வண்டி ஓடு அப்படின்னு சொல்லி உங்களை கம்பல் பண்ணுறாங்களா, ஃபோர்ஸ் பண்ணுறாங்களா? தயவு செய்து வண்டி மட்டும் ஓடாதீங்க. லைசன்ஸ் இல்லாமல், ஓட்டுநர் உரிமம் இல்லாது வாகனம் ஓட்டுபவர்களுக்கு, இந்த விதிகளை மீறுபவர்களுக்கு சாதாரண அபராதமாக 75 தினாரும், அதில் ஏதாவது விபத்துக்கள் ஏற்பட்டோ அல்லது யாருக்காவது உயிர் சேதம் ஏற்பட்டாலோ அதிகபட்ச தண்டனைகளும், அதோடு சேர்த்து விபத்துக்களின் போது 3 மாத சிறை தண்டனை அல்லது 150 300 தினார் வரைக்கும் அபராதம் செலுத்த வேண்டி வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க குவைத்துறை உள்துறை அமைச்சகம். எக்காரணத்தை கொண்டும் தயவு செய்து யாருமே டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல், ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டாதீங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். ஏன்னா 3 மாத சிறை, அப்படி இல்லைன்னா 300 தினார், 150 தினார்லேருந்து 300 தினார் வரைக்கும் அபராதம். அதோட சேர்த்து உங்களுக்கான டிரைவிங் லைசன்ஸ் இந்த குவைத்தில் இதுக்கு பிறகு கிடைக்கவே கிடைக்காது, சஸ்பெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹாரிஸ் வேலை, அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு தான் நீங்கள் போகணும். குவைட்டில் டிரைவர் அப்படின்ற ஒரு அங்கீகாரமே உங்களுக்கு இல்லாமல் போயிடும். புரியுதா? அதால் தயவு செய்து யார் சொன்னாலும் சரி, எனக்கு வாஸ்தா இருக்குது, பாஸ்தா இருக்குது, வீட்டில் கிச்சனில் நாஸ்டா இருக்குதுன்னு சொன்னாலும் சரி தான், தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் போயிடாதீங்க டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல். லைசன்ஸ் எடுத்து கொடுங்க, வண்டி ஓட்டுறேன், இல்லைன்னா எனக்கு ரிலீஸை கொடுங்க, நான் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து கொடுக்கக்கூடிய வீட்டில் போய் வண்டி ஓட்டுக்கொள்கிறேன்னு தாராளமாக பேசுங்க. அதே மாதிரி ஏஜென்ட்டால் வந்திருந்தால் ஏஜென்ட்டோட பேசுங்க, இல்லைன்னா எம்பசிக்காவது அறிவிங்க. தயவு செய்து வண்டி ஓட்டிடாதீங்க. 3 மாதம் ஜெயில், அதே போல் 300 தினார் வரைக்கும் ஃபைன் இருக்குது. ஆனால் அந்த முக்காலஃபை உங்கள் பேரில் தான் வரும். நீங்கள் லைசன்ஸ் எடுக்கலாட்டியும் சரி, அக்காமா எடுக்கலாட்டியும் சரி, உங்கள் பேரில் தான் வரும். உங்கள் ஃபிங்கரை வச்சு தான் உங்களுக்கு அந்த ஃபைனை போடுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதால் தயவு செய்து கவனம். யார் சொன்னாலும் சரி, எக்காரணத்தை கொண்டும் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்காமல் தயவு செய்து வண்டி ஓட்டாதீங்க. அதே மாதிரி கூடாரங்கள்லேருந்து போகிறதுக்கு தயாராக இருங்க. இன்ஷா அல்லாஹ் பல பேருக்கு மிகவும் மகிழ்ச்சியான தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், இந்த கூடாரத்தை விட்டு நிம்மதியாக வீட்டுக்கு போகிறது. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.